அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியம் பாகம் 5. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 5. ராவணனை அன்று சபித்த புஞ்சிஸ் கலைத்தான் தன் அடுத்த பிறப்பில் அஞ்சனையாக அகலியின் வயிற்றில் பிறந்தாள். அதற்கும் ஒரு அழுத்தமான பின்புலம் உண்டு. காமத்தின் வசம் ஒருவர் ஒருமுறை சிக்கினாலும் சிக்கியதுதான் என்று ஏற்கனவே பார்த்தோம். காமத்தை அடக்க வேண்டுமானால் மன அடக்கம், சீரிய உணவு பழக்கம், யோக நெறிமுறைகளில் மிகுந்த நாட்டம் போன்றவை மிக முக்கியம். எல்லா விதமான உணவுகளையும் உட்கொண்டு 6 வித சுவைகளையும் அனுபவித்துக் கொண்டு ஒருவர் காமத்தை வெல்வது கடினம். இவ்வாறு கூறுவதை விட அது சாத்தியமே இல்லை என்றே கூறிவிடலாம். காமத்தை அடக்குவது கடினம் என்பதால் தான் அதற்கு அடங்கி போய் பின் அதை ஒரு ஒழுங்குக்குள் அடக்கும் விதமாக இல்லறம் எனும் குடும்ப தர்மத்தை நமது சான்றோர்கள் உருவாக்கினார்கள். இல்லறத்தில் நீ இஷ்டம் போல இரு, ஆனால் அது கூட மனைவியோட மட்டும்தான். பிள்ளைக்குட்டிகள் உருவான நிலையில் அந்த காமமே பெரும் பாசமாக மாறி உரியவர்களை ஒழுங்குபடுத்திவிடும். எனவே காமத்தை இப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் ஒரு நடவடிக்கையாக இல்லறம் என்பது உருவாக்கப்பட்டது. இதில் உருவாகும் காமத்தீயின் ஜுவாலைக்கேற்பவே அவரவர்களுக்கும் வாரிசுகள் உருவாகிறார்கள். காமவெறிக்கும் காட்டுத்தீக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. வெறியில் தோன்றும் உயிரணுவுக்கும் நசியில் தோன்றும் உயிரணுவுக்கும் கூட வேறுபாடுகள் உண்டு. இதனால தான் மனிதர்களில் பல தினசுகளில் குணாம்சம் கொண்டவர்களை பார்க்கிறோம். நல்லதொரு சமுதாயத்துக்கும் காமத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே புஞ்சிஸ்த கலை குறித்து சிந்திக்கும் பொழுது எதற்காக காமம் குறித்து இத்தனை தூரம் அலசி பார்க்க வேண்டும் என்கிற கேள்வி எழலாம். நிறைய காரணங்கள் உள்ளன. புஞ்சிதஸ் கலை ராவணனால் கெடுக்கப்பட்ட நிலையில் காம ருசிக்கு ஆளாகிவிட்டாள். அதன் பொருட்டு எந்த ஒரு ஆடவனை மனம் புரியவும் அவள் மனம் இடம் தரவில்லை. எனவே அவள் மிகவும் தத்தளித்தாள். இப்படி ஒரு நிலையில் அவளாக ஒரு வழிமுறையையும் கண்டறிந்தாள். தனது காமத்தை தகனம் செய்து தன்னை ரட்சிக்க அந்த ஈசனால் மட்டுமே முடியும் என்கிற முடிவுக்கு வந்த புஞ்சிஸ் தலை சதா சர்வ காலமும் சிவநாமம் கூறுபவளாக மாறிவிட்டாள். ஏனென்றால் அந்த ஈசன் தான் மன்மதனை எரித்து காம தகனம் புரிந்தவன். இங்கே மன்மதன் என்கிற விஷயம் ஆண் காமத்தை குறிக்கும். ரதி என்பவள் பெண் காமத்தை குறிப்பவள். இவர்களை ஈசனை படைத்தான். அவர்களின் வரம்புகள் மீறப்பட்ட சமயம் அவர்களை எரித்து சாம்பலாக்கவும் செய்தான். ஈசனின் லீலைகளில் காமத்தகன லீலை தனிப்பெரும் கருத்து பொதிவும் விசேஷமான உள்ளடக்கங்களும் கொண்ட ஒன்றாகும். இதனாலேயே புஞ்சிஸ்த கலையும் ஈசனை சரண் புகுந்தாள். ஈசனும் அவளை கைவிடவில்லை. அதற்குரிய பலனாக அவளுக்கு மறுபிறப்பில் அஞ்சனியாக பிறக்கும் பேற்றை தந்தான். அதுவும் புஞ்சிஸ்தை கலை போலவே காமத்தின் பொருட்டு இந்திரனால் வஞ்சிக்கப்பட்ட அகலிகைக்கு மகளாகும் வாய்ப்பு. இருவருமே காமத்தால் காயப்பட்டு அதற்கு பிராயசித்தம் தேட விழைந்தவர்கள். இருவர் காயத்துக்கும் கூட வக்ரபுத்தி தான் காரணம். அம்மட்டில் ராவணன் என்கிற அசுரனோ இல்லை இந்திரன் என்கிற தேவனோ ஒரு கணக்கு இல்லை. எவராயினும் காம வயப்பட்டால் வக்ரத்தில் சிக்க நேரிடும். அதனால் வரும் பின்விளைவுகளும் மோசமானதாக இருக்கும் என்பதே அவர்கள் மூலம் நாம் அறிய வேண்டிய செய்தியாகும். இப்படி பிராயசித்தம் தேடத் தொடங்கிய இருவரின் உருவாக்கமே அஞ்சனை. பிறக்கும் பொழுதே உருவில் கவர்ச்சியின்றி காமத்துண்டலுக்கு இடமே கொடுக்காதபடி பிறந்துவிட்டாள். எனவே கன்னி பருவம் வந்து பருவக்குமரியாக தெரிந்த பொழுதும் இவளை எந்த ஒரு ஆண்மகனின் காம பார்வையோ காதல் பார்வையோ ஒன்றும் செய்திட வழி இல்லாது போய்விட்டது. கேசரி என்கிற வானர வீரனை கூட அஞ்சனை தான் விரும்பினாள். வீரத்தால் தான் அவனும் கூட அஞ்சனையை கவர்ந்தெழுத்தான். பெண் பிறப்பாக பிறந்துவிட்டால் இல்லற தர்மமே அவர்களுக்குரிய நெறிமுறையாகும். கன்னி பிராயத்தில் என்னத்தான் தவத்தில் ஒழுக அவர்கள் விரும்பினாலும் அவர்களின் சொரூபம் பல நேரங்களில் மற்றவர்களின் தவத்திற்கு அடிப்படையான புலனடக்கத்தை உடைத்துவிடும் அபாயம் உள்ளது. இதனால்தான் இளமையில் தவத்தில் ஒழுக விரும்பிய அவ்வையும் புனிதவதியாகிய காரைக்கால் அம்மையாரும் இளமையில் முதலில் வேண்டி பெற்றது முதுமையை தான். எனவே கன்னித்தன்மையை உயரிய ஒழுக்கங்களுடன் காத்து கரை சேர்த்திட இல்லற தர்மமே பெண்களுக்கு மிக ஏற்றது. அவர்கள் வரையில் இல்லறத்தில் கற்போடு ஒழுகுவதே பெரிய தவத்திற்கு இணையாகும். தனியே ஒரு பெண் கானகம் சென்று தவத்தில் ஒழுக தேவையே இல்லை. இந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தவே நலாயினி, அனுசியை போன்ற பதிவிரதைகளும் தோன்றினார்கள். நல்ல உதாரணங்களாகவும் ஆனார்கள். ஒரு பெண்ணின் பெரும் சிறப்பே அவள் தாய்மை அடைவதில் தான் உள்ளது. தாய்மையுற்றாலே அன்பு, பாசம், கருணை என்று எல்லாமே ஊற்றெடுக்க தொடங்கிவிடும். எனவே தான் அஞ்சனையும் இவற்றின் பொருட்டு கேசரியை மணந்தாள். இல்லற தர்மத்தில் ஒழுகிய இவர்களுக்கு தொடக்கத்தில் பிள்ளைப்பேறு ஏற்படவும் இல்லை. இதனால்தான் அச்சம், வருத்தம் என்று எல்லாவித உணர்வுகளும் ஏற்பட்டு அஞ்சனை ஒரு புறம் பிள்ளை வரம் வேண்டி தவமேற்ற தொடங்கினாள். கேசரியும் அதே போல் தவமேற்ற தொடங்கினான். ஒரு வீட்டில் அபூர்வமாக பிள்ளை பெற்றால் அதை தவமிருந்து பெற்ற பிள்ளை என்பார்கள். அப்படி பிறக்கும் பிள்ளைகளிடம் மற்றவர்களிடம் இல்லாத சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்கும். உலகில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம்.
அவர்களின் தலை குழந்தையிடம் சில சிறப்புகள் இருக்கும். தாயும் தந்தையும் முதலாக பெற்ற இல்லற இன்பம்தான் தலை குழந்தையாக உருவெடுக்கிறது. இதோட திருமண நாளன்று பெரியோர்களிடம் பெற்ற ஆசிகள், அன்று மணமேடையில் புரிந்த ஹோமத்தின் தேவதா பலன்கள் என்று இதன் பின்னே ஒரு வரிசையும் உள்ளது. அனைத்துக்கும் மேலாக நல்ல முகூர்த்த காலத்தில் தாயும் தந்தையும் சேர்ந்த வேளையில் கரு உருவாகி அதனால் பிறந்த பிள்ளை என்கின்ற ஒரு சிறப்பும் கிடைத்து விடுகிறது. அப்படி என்றால் 2, 3 என்று பிறக்கின்ற பிள்ளைகள் இளைத்தவர்களா என்று கேட்டுவிடக்கூடாது. மூத்தவன் பின்னே பவித்திரமான விஷயங்கள் உறுதியாக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம். மற்றவர்களுக்கும் தாய் தந்தையரின் வாழ்க்கை முறையை பொறுத்து இந்த சிறப்புகள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனவே முதல் பிள்ளை பேருதான் ஒரு தாய்க்கு அவள் சக்தியுள்ள நல்ல விளைநிலம் என்கிற நல்ல பேரை வாங்கி தருகிறது. இப்படி ஒரு பெயருக்கு தான் அஞ்சனியும் ஏங்கி தவம் செய்தாள். அஞ்சனியோ பூர்வ கர்மத்தின் பலவித சிறப்புகளை உடையவள். இப்படிப்பட்டவள் தவம் வேறு புரிகிறாள். இதன் பின்னரே இந்த உலகில் அனுமன் பிறக்கப் போவதற்கான பல அரிய நிகழ்வுகளும் ஆரம்பமாக துவங்கின. ஒரு விதத்தில் அந்த ஈசனே அஞ்சனை வயிற்றில் வந்து பிறந்தாக வேண்டும். எப்படி என்றால், அஞ்சனியின் பூர்வ பிறப்பான புஞ்சிஸ்த கலை காமத்தால் பாதிக்கப்பட்டு அதை வெல்லும் பொருட்டு ஈசனிடம் சரண் புகுந்தாள். ஈசனும் மறுபிறப்பில், நீ அஞ்சனியாக பிறக்கும் சமயம் உன் வயிற்றில் நானே வந்து பிறப்பேன், என்னையும் உனது பெயராலேயே அஞ்சனை மைந்தன் என்றும் ஆஞ்சநேயன் என்றும் உலகம் அழைத்திடும் என்கிற வரத்தினை தந்திருந்தார் அல்லவா? அது இப்பொழுது நிகழ வேண்டுமே. அந்த ஈசனே வந்து பிறக்க வேண்டும். அதே சமயம் அது காமத்தால் நிகழக்கூடாது. ஏனென்றால் இப்பிறப்பின் அடிப்படையே காமத்தை அடக்கி அதை முழுமையாக வெற்றி கொள்வது என்பதுதானே. இதனால தான் கேசரியும் அஞ்சனியும் இணைந்து இல்லறம் நடத்திய பொழுது அவர்களுக்கு பிள்ளைப்பேறு ஏற்படவில்லை. இப்பொழுது தவமேற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி ஏற்பட வேண்டும் என்றாலும் அவர்கள் திரும்ப இல்லறம் நடத்தினாலே அது சாத்தியம். யோனி வழிப்பிறப்பு என்பதே உலகத்தின் நியதி. அப்படி பிறப்பெடுத்தாலோ கோள்களின் சுழற்சி, பிறப்பெடுக்கும் ஜனன கால நிலைப்பாடு ஆகியவற்றுக்கும் ஒரு பங்கு வந்து விடுகிறது. கோள்களின் எந்த ஒரு உபகாரமும் இன்றி உபத்திரவும் இன்றி இந்த மண்ணில் செயல்படுதல் துளிக்கூட சாத்தியமில்லை. எப்படி யோனி வழியேதான் பிறப்பு என்பது உலக நியதியோ அதே போல கோள்கள் வழியேதான் இயக்கமும். இந்த பிறப்பும் சரி இயக்கமும் சரி அவரவர் கர்மத்தின் அடிப்படையால் அமைவது. ஆனால் இறைவன் வந்து பிறப்பெடுக்க விரும்பும் பொழுது அங்கே கர்மத்துக்கு இடமே இல்லை. இப்படி கர்ம அடிப்படையற்ற வரத்தின் அடிப்படையிலான ஒரு பிறப்பு என்பது உலகில் மிக உன்னதமானது, விசேஷமானது, ஈடு இணையற்றது. இப்படி எடுக்கப்படும் பிறப்புகளை உலகின் சர்வ சக்தி மிக்க அனைத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டிருக்கும். மரத்தை கோடாரி கொண்டு வெட்டுவது போல, மண்ணை கலப்பை கொண்டு விடுவதைப் போல ஒரு வல்லமை மிக்கதாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் இயற்கை கட்டுப்பட்டு கிடக்கும். உலகின் காமகோப லோபங்கள் என்னும் மாயாச்சாரங்கள் இவர்களை எதுவும் செய்யாது. ஆனால் இவர்கள் நினைத்தால் உலக மாயையை, கிரக வீச்சினை, பஞ்சபூதத்தை ஆட்டி படைக்கலாம் என்றால் அது எத்தனையோ உயர பிறப்பு என்பதை எண்ணி பார்க்கவே ஆச்சரியமாக உள்ளதல்லவா? இப்படி ஒரு பிறப்பு தான் அஞ்சனிக்கு நிகழப்போகிறது. அவர் இல்லறத்திலிருந்து பதிவிரதையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் காமத்தால் அவள் கரு கொள்ளக்கூடாது. அவளது பிள்ளைகளை தீர வேண்டும். ஆனால் பிறக்கப் போகும் பிள்ளையோ புனிதமானவனாக கர்ம தொடர்பற்று இருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையில் இந்த உலகில் பிள்ளை பேறு சாத்தியம்தானா? இன்றைய விஞ்ஞான உலகில் ஒரு ஆணின் ஸ்பரிசமே துளியுமின்றி ஒரு கன்னிப்பெண் கர்ப்பம் தரிக்கலாம். அதற்கான வழிமுறையை விஞ்ஞானம் கண்டுவிட்டது. இதனைத்தான் வாடகை தாய் முறை என்றும் அது அழைக்கிறது. அதாவது துளியும் காமசுகமின்றி பிள்ளை பெறலாம். ஆனால் அப்படி பெறும் பிள்ளை ஆணோ பெண்ணோ ஒரு ஆண் அளித்த உயிரணுவால் தான் என்பதே இன்றுள்ள நியதி. அப்படியே அஞ்சனையிடம் செல்வோம். தவம் ஏற்றும் அஞ்சனை வயிற்றில் எப்படி அனுமன் கரு கொள்கிறான் தெரியுமா? கிட்டத்தட்ட இதே நிலையில்தான். தவம் ஏற்றும் பொழுது நிகழும் மூச்சுக்காற்று லகுவானது. ஒரே சீராக அதன் ஓட்டக்கதி இருக்கும். ஏனென்றால் நாம் ஓடியாடி திரியும் பொழுது, பிற செயல்கள் புரியும் பொழுது காற்றின் வேக கதி, அதன் உள்புகும் அளவு, ஆற்றல் முதலியவற்றால் கணிக்கப்பட்டு கண்டறியப்படுகிறது. இம்மட்டில் ஒரு மனிதன் அமைதியாக தவம் செய்யும் பொழுதுதான் காற்றின் அனைத்து நிமித்தங்களும் வேகம், அளவு, ஆற்றல் சீரான அளவில் உள்ளது. காமத்தோடு புணரும் போதுதான் மிக அதிக அளவு வேகம், ஆற்றல் செலவாகிறது. பூவுலகில் மனிதனின் வாழ்நாள் என்பது நாட்களால் ஆனதல்ல, சுவாசத்தால் ஆனது. அதாவது அன்னை வயிற்றை விட்டு வெளிப்பட்ட நொடி வெளிக்காற்றை நாம் முதலாக உள்ளிருப்பதில் ஆரம்பமாகும் இதயத்தின் ஓட்டம். நாம் அப்படி சுவாசிக்க தொடங்கிய காலகதிக்கேற்ப ஒரு நீளம் உடையதாக உள்ளது. இந்த நீளத்தை தான் நம் வாழ்க்கை என்கிறோம். வாழ்நாளையும் சுவாசகதியில் கணக்கிடாமல் நாள், வாரம், மாதம், ஆண்டு என்கிற கணக்கில் கணக்கிடுகின்றோம். ஏனென்றால் எவ்வளவு சுவாசம் என்பதை ஒருவர் கணக்கிட முடியாது. நமது பசப்பாடுகளுக்கேற்ப அது கூடும் குறையும். அதற்கு ஒரு நிதானம் கிடையாது. நாம் பிறப்புக்கு முன்னும் பின்னும் இப்படி ஒரு சுவாச கணக்கு உள்ளது. சுவாசத்துக்கு ஆதாரமானது காற்றுத்தானே. காற்றுக்குத்தானே வாயு என்று பெயர். பஞ்சபூதங்களில் ஒருவன் அல்லவா இவன். அந்த ஈசன் அஞ்சனை வயிற்றில் கருக்கொள்ள
பஞ்சபூதங்களில் ஒருவனான வாயுவையே கருவியாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்கிறான். ஈசனை பற்றி கூறும்பொழுது தனியே சக்தியை பற்றி கூற தேவையில்லை. ஏனென்றால் அவன் உடலில் சரிபாதியே அந்த சக்தி தானே. எனவே ஈசன் உணர்ச்சி வயப்பட்டால் அது சக்தியின் செயல், சக்தி செயல்பட்டால் அது ஈசனின் செயல். இப்படிப்பட்ட இருவரின் உணர்வு நிலை ஒன்று திரண்டு அது 1000 கோடி மனித உயிர்களின் உயிரணுக்களை விடவும் சக்தி மிக்கதாக மாறியது. அப்படியே பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவிடம் கலந்து தவம் புரியும் அஞ்சலியை நோக்கி பயணித்து அவளது சுவாசத்தின் வழியாக உள்புகுந்து விட்டது. அதே சமயம் ஆகாய வழியில் இன்னொரு செயல்பாடும் நிகழ்ந்தபடி இருந்தது. பிள்ளை பேரின்மைக்காக தசரத சக்கரவர்த்தி புத்திரா காமேஷ்டி யாகம் செய்திட அதன் பயனை வழங்குவதற்காக யாகதேவன் தசரத பத்தினிகளுக்கு பிள்ளை பேற்றை வழங்கும் கனியமுதை கொண்டு சென்றபடி இருந்தான். அதன் ஒரு சொட்டு அஞ்சனாத்திரி மலையில் தவமேற்றியபடி இருக்கும் அஞ்சனையின் உதட்டின் மேல் சிந்தி விழுந்தது. அனிச்சையாக அதை நக்கி சுவைத்ததில் யாக பயனான புத்திர விருத்தியும் அஞ்சனையோடு ஒரு சேர கலந்தது. அஞ்சனை கருக்கொல போதுமானவை நிகழ்ந்து முடிந்திட அப்பக்கத்தில் ராம லட்சுமண பரத சத்ருக்னர்களும் இப்பக்கத்தில் அனுமனும் ஒரு சேர கருக்கொண்டனர். ஆதி காரணன் ஈசன் என்றாலும் பூமி காரணன் வாயு. எனவே தான் அனுமனின் தந்தை எனும் தகுதி வாயுவுக்கு சென்று சேர்ந்தது. கேசரியை குறிப்பிட்டால் அனுமனின் பிறப்பு உலக நீதிக்கு உட்பட்ட பிறப்பாக ஆகிவிடும். இதனால் அஞ்சனையின் கற்புக்கும் களங்கமில்லை. கிஞ்சிற்றும் காமத்துக்கும் அனுமன் பிறப்பின் பின்புலத்தில் இடமில்லாது போய்விட்டது. எல்லாமே ஒரு கணக்குக்குள் அடங்கிடும் திட்டமிட்ட செயல்பாடு. 3 கோடி நாட்கள் ஆயுள் பலத்தை ஈசனிடம் பெற்றுவிட்ட ராவணன் எனும் அசுரனை அதற்கு மேல் ஒரு நாள் கூட வாழ முடியாதபடி செய்திட எல்லா புறத்திலும் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தின் ஒரு பாகம்தான் அனுமன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமா உங்களுக்கு வரும். அதுவரை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.